இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த தாலியை நீ இன்னும் காட்டவே இல்லையா? என்னைக்கு நான் இதை என் கழுத்துல போட்டேனோ, அதாவது என்னைக்கு நீ இதை என் கழுத்துல போட்டு விட்டியோ, அன்னைக்கே இந்த மாங்கல்யத்து மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. அன்னையில இருந்தே இது என் வாழ்க்கையோட அங்கமாயிருச்சு. அதனாலதான் என்னோட கல்யாணம் முறிஞ்ச பிறகும் இது கூட என்னோட உறவு முறியவே இல்லை. சரி, இப்ப நான் போறேன். பல்விந்தர் இந்நேரம் கல்யாண பொண்ணோட முகத்தை பார்த்திருப்பான். இந்த நேரத்துல மட்டும் அவன் என்ன பார்க்கலனா அப்புறம் மொத்த கோவத்தையும் ஷாலு பானு மேல காட்டிடுவான். நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. கீழே ஆயுஷும் டேடும் இருக்காங்க. அதோட நானும் போறேன். எதுவும் ஆகப்பட மாட்டோம் ஷாலுக்கும் பானிக்கும். நீ இங்கே இரு. இல்ல வேண்டாம். கமலிக்கும் பல்விந்தருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அதே சமயம் பல்விந்தருக்கு துரோகமும் நடந்திருக்கு. அந்த துரோகத்தை பண்ணது நான் போய் சமாளிச்சுக்கிறேன். இப்ப கைய தட்டுங்க. நீ எப்படி இங்க வந்த? நான் உன்னோட மனைவி, நீ என்னுடைய புருஷன். நீ எப்படி இங்க வந்தன்னு சொல்லு. பல்லு, லக்ஷ்மி எங்க? பல்லு என்ன இது? லக்ஷ்மி எங்க? லக்ஷ்மி எங்க போனா? லக்ஷ்மி எங்க? லக்ஷ்மி, 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 நில்ல. லக்ஷ்மி எங்க இருக்கா? பண்டிதரே, என்ன நடக்குதுங்க? சொல்லுங்க. என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கா? இத என்னால கல்யாணம் ஏத்துக்க முடியாது. எனக்கும் லக்ஷ்மிக்கு தான் கல்யாணம் நடக்கணும். இப்ப எங்க இருந்து வந்தா? எப்படி வந்த? எப்படி வந்த சொல்லு. ஏய், எப்படி வந்த சொல்லு. இல்ல நான் கொல்றேன். ஏய், பின்னாடி போங்க. பின்னாடி போங்க சொல்ல. லக்ஷ்மி எங்க? லக்ஷ்மி எங்கடி சொல்லு. கையை எடு. ரொம்ப நேரமா உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? முதல்ல ஷாலு வந்து உட்கார்ந்தா, இப்போ இவ வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இத பாரு. நமக்கு தானே கல்யாணம் நடக்கணும். அதெல்லாம் இல்ல. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. உனக்கும் கமலிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். ஏன்னா அவ வயித்துல உன்னோட குழந்தை வளருது.